எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அது சூரிய பகவானுக்குரிய கிழமை என்று நம் அனைவருக்குமே தெரியும். கார்த்திகை மாதம் என்பது தீபத்திற்கு பெயர் போன மாதம் என்பதால் இயற்கையிலேயே வெளிச்சத்தை தரக்கூடிய தீபமாக திகழக்கூடிய சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை எந்த மந்திரத்தை கூறி எப்படி வழிபட்டால் நம் வாழ்வில் செல்வமும் செல்வாக்கும் புகழும் உயரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தினமும் சூரிய உதய சமயத்தில் சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். பலரும் இயன்ற அளவும் அதை பின்பற்றி தான் வருகிறார்கள். நல்ல வேலை கிடைக்கவும் நோய்கள் நீங்கவும் சூரிய பகவான் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்குரிய எளிமையான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சூரிய உதயமாகும் நேரத்தில் இந்த சூரிய பகவான் வழிபாட்டை செய்ய வேண்டும். ஒருவேளை மேகமூட்டத்துடன் இருக்கிறது, சூரிய உதயத்தை காண முடியவில்லை என்று நினைப்பவர்கள் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சூரிய ஹோரை என்னும் நேரத்தில் வழிபாட்டை செய்து கொள்ளலாம். வீட்டு பூஜை அறையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கோதுமையை முழு கோதுமையாகவும் வைக்கலாம் அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம். பிறகு சூரிய பகவானுக்குரிய ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத் என்னும் மந்திரத்தை 9 முறை கூற வேண்டும். பிறகு கற்பூர தீபத்துப ஆராதனை காண்பிட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதை நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உண்ணலாம். ஒருவேளை முது கோதுமையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்திருக்கும் பட்சத்தில் அதை பசுமாட்டிற்கோ பறவைக்கோ தானமாக தந்துவிட வேண்டும். இந்த முறையில் நைவேத்தியம் வைத்து மந்திரத்தை கூறி சூரிய பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். அந்த சூரியனை போல நீங்கள் மேலும் 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 உச்சியில் போய் உட்காருவீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.